நடிகர் திரு சத்யராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு தான். மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து மிருகங்களை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதில் எது வதை, எது விளையாட்டு, எது அன்பாக விளையாடுவது அப்படிங்கிறதுல பார்த்தாலே தெரியும். இது வேணும்னே செய்கிறது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளாதார சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, பிஸ்னஸ். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு தமிழர்களுடைய பண்பாடும் பாரம்பரியம் பலியாயிட்டிருக்கு அப்படிங்கிறதான் தெளிவாகுது இதில். அதனால் இந்த தடையை நிச்சயமாக நீக்கணும். உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு சட்டம்ங்கிறது என்ன, மனிதனுக்காகத்தானே சட்டம். சட்டத்துக்காக மனுஷனா? மனிதனுக்கு எது நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அதுக்காகத்தான் சட்டம். ஸோ அந்த சட்டத்தை நிச்சயமாக உடனே இந்த தடையை நீக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. அதனால் இந்த பேனரில் அழகாக போட்டிருக்காங்க, விவசாய நெருக்கடி சாவு அப்படின்னு. அதில் அந்த நெருக்கடிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன இன்னைக்கு விவசாயம்தான் ஒரு முதன்மையான தொழில். மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பே விவசாயம் தான். அவனுடைய முதல் கண்டுபிடிப்பு விஞ்ஞான ரீதியாக சக்கரத்துக்கு அப்புறம் விவசாயம். அது வரைக்கும் அது விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ மரத்தில் இருக்கிற பழங்களை பொறிச்சு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தது. விவசாயிங்கிறது முதன்மை விஞ்ஞானம். அது கெட்டு போயிடக்கூடாது.